Hi, Assalamualaikum and வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are safe and doing good. இந்த வீடியோவில் சில கிச்சன் ஆர்கனைசர்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் சில கிச்சன் ஸ்பேஸ் சேவிங் ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள், மேலே லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் பண்ணுற டிஐவை வந்து ஒரு கிச்சன் டவல் ஹோல்டர். இந்த ஹோல்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக் எடுத்திருக்கேன். ரோலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பேப்பர் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண போர்ஷனை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அகெயின் இந்த மாதிரி இந்த பெரிய போர்ஷனுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது நம்ம செலோடேப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டரை நான் ஒரு புல் அவுட் ஹோல்டர் மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ மிடில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஹோல்டரை எதிர் கிஃப்ட் ரேப்பர் இல்லைனா வால் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, பட் நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஹோல்டரோட பேக் சைடில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த பேக்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த த்ரெட்டு. ஸோ அந்த த்ரெட்டை தான் இதில் அகைன் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கிச்சன் டவல் ஹோல்டரோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு வால் ஹுக் யூஸ் பண்ணி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹூக் இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் டேப் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஐவே ஒரு டிஷ்யூ ஹோல்டர். இந்த மாதிரி லூஸ் டிஷ்யூஸ் வந்து நிறையா இருந்தது என்கிட்ட. ஸோ இதை வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இங்கே நான் அந்த கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம வால் ஸ்டிக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அகெயின் ஒரு புல் அவுட் ஆர்கனைசர் தான். ஸோ மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஓப்பனிங் வச்சுருக்கேன் டிஷ்யூ புல் அவுட் பண்ணுறதுக்கு. இந்த பாக்ஸ் வந்து நான் கிச்சனில் தான் வைக்க போகிறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் காக்ரோச், ஆண்ட்ஸ் இதெல்லாம் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனிங்கை வந்துட்டு நம்ம இந்த வைப்பில் வர இந்த லிட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த பாக்ஸை வந்து டிஷ்யூ பாக்ஸ் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கார்பேஜ் பேக் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து இந்த சின்ன சின்ன கவர்ஸ் வந்து நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கவர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் தேவைப்பட்டது. அன்றைக்கி பாக்ஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருந்தேன். இதில் அகெயின் இந்த வைப்போட லிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லிட்டோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன ஒரு போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி இந்த வைப்போட லிட்டே வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
அண்ட் இந்த கண்டெய்னர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு உள்ளே எவ்வளோ கவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நான் இதை கவர் பண்ண போகிறதில்ல, சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் இருக்கிற டிசைனே தான் நான் கொடுத்துட்ருக்கேங்க. இந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு கவர் ஹோல்டர். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கவரை ரிமூவ் பண்ணால் போதும். அண்ட் உள்ள கவர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கவர்ஸ் உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் இங்கே தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வாலில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கு அகைன் இங்கே டபுள் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஹைட்டாக வைக்காமல் நமக்கு ரீச்சபிள் ஹைட்டில் தான் நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய அந்த பழைய ஹூக்ஸ்லாம் இருக்கும். அதோட அடசிவ் லேயர் மட்டும்தான் போயிருக்கும். மற்றபடி ஹூக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ்லாம் தூர போடாமல் நம்ம அகெயின் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அகெயின் அது மேலே ஒரு டபுள் சைட் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வாலில் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த ஹூக் எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம வெளியிலேருந்து வாங்குகிற பார்சல் ஏதாவது ரப்பர் பேண்ட்ஸ் இருந்தால் அதை டக்குன்னு இந்த ஹூக்கில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் நமக்கு ஏதாவது பார்சல் பண்ணோம் அந்த டைமில் ஏதாவது ரப்பர் பேண்ட்ஸ் தேவைப்பட்டனா கூட இதை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஹூக்லேருந்து. நெக்ஸ்ட் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ஒரு நாப்கின் ஹோல்டர். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹூக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேங்கிள் வந்து மாட்டிக்கிறேன். அதில் இந்த நாப்கினை அந்த பேங்கிள்குள்ளே மாட்டிட்டோம் அப்படின்னா நாப்கின் வந்து கீழே விழாமல் அப்படியே ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு ஒரு சின்ன ஆர்கனைசர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 2 மெட்டல் பேங்கிள்ஸையுமே வந்துட்டு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு எஸ் ஷேப்பில் வந்துட்டு நான் பெண்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த பேங்கிள்ஸை இப்போ நான் ஒரு எஸ் ஷேப்டு ஹூக் மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மெட்டல் ரேக்கில் வந்துட்டு இதை ஹேங் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன ஹேங் பண்ணணுமோ அதை ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வால் ஹுக்ஸ் வச்சு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நார்மலாக நம்ம வால் ஹுக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெர்டிக்கல் வாலில் ஸ்டிக் பண்ணி ஏதாவது ஹேங் பண்ண யூஸ் பண்ணுவோம். பட் ஹூக்ஸை வந்துட்டு வெர்டிக்கலாக ஸ்டிக் பண்ணாமல் இந்த மாதிரி அப்சைட் டவுனாகவும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் த ஷெல்ஃப் நமக்கு ஏதாவது ஹேங் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவபிள் ஹூக்ஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் பண்ண சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும். ஒரு 5 kg கண்டெய்னர்ஸ் கிட்ட மாதிரி இருக்கும். பட் உள்ள குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 or 2 kg மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபுல் இடத்தையுமே வந்துட்டு ஆக்கியூபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கண்டெய்னர். ஸோ அந்த பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன கண்டெய்னர்ஸ் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ அந்த 1 week or 2 weeksக்கு தேவையான அளவு திங்ஸ் மட்டும்தான் வாங்கி அதில் வச்சுருப்பேன் என்னோட பேண்ட்ரி செக்ஷனில். ஸோ கிச்சன் வந்து எனக்கு சின்னதாக இருக்கனால மொத்தமாக இந்த மாதிரி பல்கில் வாங்கி வைக்காமல் எனக்கு அப்பப்போ 1 weekக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அந்த குவான்டிட்டி மட்டும் நான் வாங்கி வச்சேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. ஸோ இனிமேல் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்பைஸ் ரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அடிக்கடி சீக்கிரமாகவே க்ரீஸி ஆகிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைப் வச்சு அப்பப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். இந்த கண்டெய்னர்ஸில் இந்த மசாலாஸ்லாம் இருக்கிற டைம் நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த வைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடும். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய அந்த ரவுண்ட் ஷேப் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஈஸியாகவும் நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஒரு கார்பேஜ் பேக் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இதோட லிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவே சீலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணால் கூட பேக் வந்து வெளியில் வராது. பட் பேக் ரிமூவ் பண்ணுற டைம் மட்டும் லிட்டை லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.